போட்டு கொஞ்சம் கிளறி விட்டுறணும். அவ்வளோதாங்க, மின்ட் பிரியாணி ரெடி ஆகிடும். இந்த பன்னீர் பக்கோடா பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் கடலை மாவு ஒரு 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் உப்பு. அவ்வளோதாங்க. இந்த பிரியாணியில் அதுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அந்த உப்பை போட்டுடணும். அவ்வளோதான். அதை மூடி வச்சிட வேண்டியது தான். எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒன்றா போட்டு மூடி வச்சிடணும். பாருங்கள், இதில் மல்லித்தூள், மிளகாத்தூள், கடலை மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, உப்பு. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பன்னீர் அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பன்னீரை அதில் டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. இதுக்கு வாசனைக்காக